உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 16/4/2024. இன்றைக்கான கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்குறோம். நம்ம ஏபிசி போர்டில் என்ன கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 129 908 129 908 இந்த ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்டுக்குள்ளே நம்ம ஆல் போர்டில் 8 கொடுத்துருந்தோம், சி போர்ட்லேயும் 8 கொடுத்துருந்தோம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 908. ஆல் போர்டு போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். சி போர்டில் ஏபிசி போர்டில் கட்டியிருந்தா நிச்சயமாக ஒரு வின்னிங் பார்த்துருக்க முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அதை நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு கெஸ்ஸிங்குள்ளே வாங்க. ஃபுல் வீடியோவும் நான் பார்க்க சொல்லி உங்களை ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன். நம்ம நேற்று கெஸ்ஸிங் எடுத்த சார்ட்லேருந்து அது பக்கத்துலேயே இருக்கிற நம்பரை தான் அடிச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம கண்களுக்கு படாத எண்களை எடுத்து ரிசல்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன மாற்றமே வேறு ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ரெகுலராக நான் உங்களை ஃபுல் வீடியோவும் பார்க்க சொல்லி வலியுறுத்துகிறேன். நேற்று எப்படி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க, நம்ம எந்த இடத்துலேருந்து கெஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 6 வரும்னு எதிர்பார்த்தோம், இல்லைனா 8 வரும்னு எதிர்பார்த்தோம் ஏ போர்டில், இல்லை 7 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க 9 எடுத்திருந்தாங்க. 5-9 கிராஸ் அடிப்படையில் 9 எடுத்திருந்தாங்க. நம்ம 9-5-2 வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9-5-2 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க 0 எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 950. நம்ம இந்த பக்கம் போகணும், அவங்க இந்த பக்கம் 950ன்னு வந்திருக்காங்க. அதுக்காக தான் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணால் ஈஸியாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 905 வரும், இல்லை 8 வரும், இல்லை 4 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் 908. அதே மாதிரி சி போர்டில் நம்ம கொடுத்த மாதிரி 8 எடுத்திருந்தாங்க. 908 எடுத்துட்டாங்க. 908. நேற்று ரிசல்ட்டு அதுக்கு முந்தின ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 350. இந்த சார்ட்லேருந்து இந்த பகுதியிலேருந்து நேற்று ஒரு ரிசல்ட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்னொரு ரிசல்ட்டும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 99 அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 408ன்னு அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கேயே ரிசல்ட் இருக்குது. கொஞ்சம் இந்த 2023 டிசம்பர் சார்ட்டை பார்த்தீங்கன்னா போதும், இங்கேருந்து ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஃபுல் வீடியோவும் நான் உங்களை பார்க்க சொல்லி கேட்குறேன். இது ஒரு மெத்தடு தான். இங்கே ஆர்டர் வைஸாக இருக்கிற நம்பர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன சேஞ்சிங்லேயே ஒரு ரிசல்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க. நம்மளால் முடிஞ்ச வரையும் ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம். அதை தாண்டியே உங்கள் கெஸ்ஸிங் இதில் பயன்படுத்திங்க. உங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம முயற்சி செய்வோம். அடுத்த ரிசல்ட்டுக்கு நம்ம போவோம். வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 5 வருதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 339 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஒருவேளை 95 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 95 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 9 இருக்குது, 5 இருக்குது. அப்போது 395 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 5 எடுக்கிறோம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, 3395ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம 5 ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். செகண்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பார்த்தீங்கன்னா 3391. ஒருவேளை 5 இல்லைனா 1ன்னு எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கு. அதனால் நம்ம 1 எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதை தாண்டிய ரிசல்ட்டெல்லாம் நம்ம 3 டிஜிட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா நான்
3 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் இந்த 3 சூஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே 950 இருக்குது, 950 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 93 இருக்குது, 93. இப்போ இங்கேருந்து 93 பாஸ் பண்ணணுமான்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9503, 9503 வருமானதுனால தான் 3 ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுக்கிறோம். ஒருவேளை 3 இல்லைனா பி போர்டுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8 பாஸ் பண்ணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9508ன்னு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதால நம்ம 8ஐயும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் மீண்டும் 3 வருமா, சி போர்டுக்குள்ளே நெக்ஸ்ட் 3 வருமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா 908, 908. இங்கே பார்த்தீங்கன்னா 9083 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லைனா டைரெக்டாக 83 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற பட்சத்தில் 083, இந்த 083 அடிப்படையில் இங்கே மீண்டும் ஒரு 3 வருமா, டபுள்ஸ் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 இல்லைன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4 வருமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 084, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 084. இப்போது 9084, 9084. அப்போது 4ம் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் இப்போ நம்ம கெஸ் பண்ண இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் சரியாக வாட்ச் பண்ணால் தானே ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். நம்ம கொடுக்குற ஏபிசி கெஸ்ஸிங் மட்டும் இல்லாமல் 3 டிஜிட்லேயும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. இது எல்லா ரிசல்ட்டையும் சேர்த்து இந்த சார்ட்டையும் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஆல் போர்டு 3 டிஜிட் என்னன்னு பார்ப்போம். வாங்க போவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங், இது 3 டிஜிட் கெஸ்ஸிங், இது ஆல் போர்டு 3-4 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பி போர்டில் 6 வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் இல்லாத 7 வந்திருக்கு. 7 பி போர்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்திருக்கு. 8 நான் ஏ போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 9-8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 9-8 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3-9 இருக்குது, 3-9-8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3-9-8 ஒரு ஆப்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 507 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. 507, 9507 பி போர்டில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 87 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9087 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 506 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 9506 இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த மாறுதலான நம்பர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்குங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ரிசல்ட்டை முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சார்ட்டுங்களை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் மூலியமாக வச்சு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற ஏபிசி கெஸ்ஸிங்லாம் வச்சு வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வெற்றிக்கான முயற்சியிலேயே நான் எப்பயுமே ஈடுபட்டு தான் இருப்பேன். நாளை மீண்டும் ஒரு நல்ல எண்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.